பொது இடம்ங்கிறதுனாலதான் என் கோவத்தை அடக்கிக்கிட்டேன். அவள மாதிரியே நாமளும் பொது இடத்துல நடந்துக்கிட்டா அவளுக்கும் நம்மளுக்கும் என்னமா வித்தியாசம்? மா, உண்மையிலேயே அப்புச்சி அவ உடம்புல வந்து உன்னை அடிச்சாங்கிறத நீ நம்புறியாமா? சொல்லுமா, நீ நம்புறியா? அது அத்தனையும் பொய்யுமா? உன்னை பழிவாங்க அவ போட்ட நாடகமா? அன்னைக்கு என் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்க என்ன கோவில்ல வச்சு அடிச்சு சூளத்தை என் கழுத்துல சொருவ பார்த்தாமா. நல்ல வேலை அங்க இருந்த ஆளுங்கனால நான் உயிர் பொழைச்சேன். இன்னைக்கு ஓ மேல இருந்த கோவத்துல பொது இடத்துல வச்சு சாமி வந்த மாதிரி நடிச்சு உன்னை அடிச்சுட்டாமா. மா, அவங்க அப்புச்சி நாம பண்ணதுக்கு பதிலுக்கு நம்மள அசிங்கப்படுத்தி அவ வன்மத்தை தீர்த்துக்கிட்டாமா. இவள போய் நல்லவன் நம்பி தலை மேல தூக்கி வச்சு ஆடினியம்மா. அவ என்ன பண்ணான்னு இன்னைக்கு நீ பாத்துட்டலமா? அவளாமா நம்ம குடும்பத்தை காக்க வந்த குலசாமி? நம்ம குடும்பத்தை ஒரே அடியா குழி தோண்டி புதைக்க வந்தவமா. அவ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதாமா பண்றா. எங்க அம்மாவை வச்சு அவமானப்படுத்தினவள நான் சும்மா விட மாட்டேமா. எப்ப நீ அவளை குறைச்சு பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும். ஆமாடா, ஆமா. நான் அவளை ஒசத்தின்னு தலைமையில தூக்கி வச்சிருந்தப்ப நான் உங்களுக்கு நல்லவளா தெரிஞ்சேன். இப்போ தப்பு பண்றவளை தட்டி கேக்குறப்போ நான் உங்களுக்கு தப்பானவளா தெரியறனா? நல்லா இருக்குடா. மா, விடுமா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். முதல்ல எல்லாரும் உள்ள போலாமா? எது வீட்டுக்குள்ளயா? எந்த வீட்டுக்குள்ளடா? இது என் வீடு. அப்படி போடு. எந்த ஊர் உலகத்திலேயாவது இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்குமா? மாமியார ஒரு மருமக அடிச்ச கூத்து நடக்குமா? என்ன மதிக்காம என் பேச்ச மீறி இவ கோயிலுக்கு வந்து நான் சொல்ல சொல்ல பரிகாரத்தை பண்ணதோட என்னையும் அடிச்சு அவமானப்படுத்தி இருக்கா. அது எல்லாத்தையும் இவ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணிருக்கா. என்ன அவமானப்படுத்தின இவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அம்மா, என்னம்மா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ உன் மருமகமா? ஆத்திரத்துல வார்த்தையை விடாத. குடும்பங்கிறது கண்ணாடி குடுவ மாதிரி. வார்த்தையில உடைச்சிட்டு அதை ஒட்ட முடியாதுக்கா. இவ நீ வேண்டி விரும்பி கூட்டிட்டு வந்த மருமக, நம்ம கஷ்டத்துல துணையா இருந்து தாங்கி பிடிச்சவ. இப்ப அவளை நீயே வெளியே போன்னு சொல்லலாமா? அத்தை, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு என்ன அடிங்க, அசிங்கப்படுத்துங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அத்தை. இப்படி வீட்டு விட்டு போன்னு சொல்லி என்ன இந்த குடும்பத்தை விட்டு தள்ளிலாம் வைக்காதீங்க. எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்ல நல்லா சொல்லி இப்படி அந்நியமாக்காதீங்க. எப்ப நீ என்ன கை நீட்டி அடிச்சியோ? ஐயோ அத்தை, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைய சொல்லாதீங்க. நான் அப்படி பண்ணுவேனா? அது ஏன் மூலமா நடந்துச்சு, அப்புட்டுதான். அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்தனே தவிர அத்தை, நிஜமா நான் உங்களை அடிக்கல அத்தை. அதுக்கே நான் இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ. டேய், நிறுத்துடா. நீயும் உன் பொண்டாட்டி சேலைய புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போறதுன்னா தாராளமா போலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. டேய் மாணிக்கம், நம்ம ஸ்கூல் ரெனிவல் சம்பந்தமான ஃபைல்ல நீங்க சைன் பண்ணணும் மேடம். கடந்த 10 நாளா உங்க குடும்ப விஷயத்துல நீங்க மாட்டிக்கிட்டதால உங்களை தொந்தரவு பண்ணல மேடம். இன்னைக்கு நீங்க லீவுன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து கழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் மேடம். ஃபைல்ல இருக்கிறது ஒரு வாட்டி படிங்களேன்.
அவ்வளவுதான் மேடம். ம். மேடம், கையில பை இருக்கிறத பார்த்தா அவசரமா எங்க வெளியில போறீங்க போல. ஆமா. ஆ, இந்த ஃபைல்ல நான் இப்பவே கையெழுத்து போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கா? எத்தனை இடத்துல போடணும்? இல்ல மேடம், நாம நாளை காலையில தான் சப்மிட் பண்ணணும். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்து சாவகாசமா கையெழுத்து போட்டா போதும் மேடம். என்னையும் எங்க அம்மாவையும் அந்த ஊராளுங்க இழுத்துட்டு போய் அந்த பஞ்சாயத்துல கட்டி வச்சு அடிச்சு அம்மாவை கால்ல விழ சொன்னாங்கண்ணே. இதெல்லாம் கேள்விப்பட்டோம், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையேண்ணே. ஏய், என்னடா வடிவேலு, அண்ணனை தப்பா நினைச்சிட்டியா? சரி, பாய ஏதோ புது ரூட்ல அவங்கள காலி பண்ண பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அதனால நம்ம ஏன் தேவையில்லாம மூக்க நுழைக்கணும்னு ஒதுங்கி இருந்தேன். என்னத்தனா காலி பண்ண, என்ன பண்ணாலும் தான் அந்த திமிர் எடுத்தவ அடங்கவே மாட்டேங்கிறாளே. அவளோட திமிர அடக்கதான் எங்க கிட்ட சூப்பர் பிளான் ஒண்ணு இருக்கு. அத சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது? இந்த மாசத்தோட ஸ்கூலோட ரெனிவல் முடிய போகுது. அடுத்த ரெனிவல் தொடங்குறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதுல கரஸ்பாண்டன்ட் மேடம் கையெழுத்து போட்டு அத தாசில்தார் கிட்ட கொடுக்கணும். அப்பதான் இந்த ஸ்கூல அவ தொடர்ந்து நடத்த முடியும். அது சம்பந்தமான ஃபைல அமுதா கையெழுத்து போடுறதுக்காக உங்க வீட்ல வச்சிருக்கா. சரி, அத நான் என்ன பண்ணணும்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்க தான் அந்த ஃபைலை எடுத்துட்டு நான் குடுக்கற ஃபைல அங்க நான் வைக்கணும். சரி, நீங்க கொடுக்கற ஃபைல் என்ன இருக்கு? எங்களுக்கு இந்த ஸ்கூல தொடர்ந்து நடத்த விருப்பம் இல்லைன்னு இருக்கு. அமுதா படிச்சு பார்க்காம எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கு இந்த ஸ்கூல்ல நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்கூலு கை மாறணும். இது மட்டும் சரியா நடந்துருச்சுன்னா படிப்பறிவே இல்லாத ஒருத்தி பதவிக்கு வந்தா என்ன நடக்கும்? அவளை அவமானப்படுத்தி விரட்டிடலாம். ஸ்கூலை விட்டு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுடைய கனவு ஆசை இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான்னு வீட்டை விட்டு கூட அனுப்பிடலாம். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நான் கொடுக்கற ஃபைல நீ சரியா மாத்தி வைக்கணும். அவ அதை படிச்சு பார்க்காம எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். அது உன்னோட வேலை. சொல்லிட்டீங்கல்ல, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். வரேன். ஓ. ம். அமுதா, இந்த ஃபைல வச்சே உன்னை காலி பண்றேன்டி. என்னம்மா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல அப்புச்சி. அப்புச்சி, நீங்க நேரத்துக்கு கஞ்சி குடிச்சு மாத்திரையெல்லாம் கண்டிப்பா போட்டுக்கணும், சரியா? நான் என்ன சின்ன புள்ளையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சின்ன பிள்ளையில நீங்க எங்களை எப்படி பாத்துக்கிட்டீங்க? இப்போ நானும் உங்களை ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துப்பேன் அப்புச்சி. அப்புச்சி, என்னைக்குமே நீங்க தான் எனக்கு உண்மையான பலம். நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குமா கோயில்ல வந்து மனசு கலங்கிக்கிட்டு இருக்க? அப்புச்சிக்கு எதுவும் ஆகாது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும். தைரியமா இரு, சரியா? ஆத்தா கை பார்த்து குறி சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. அவ முகமே சொல்லுதே அவ மனசுல இருக்க குறைய. உனக்கு இருக்கிற பிரச்சனை வந்த பாடாதான் இருக்கு, குறைஞ்ச பாடா இல்ல. பிறந்த வீட்டு கவலையும் புகுந்த வீட்டு கலக்கமும் சேர்ந்து உன்னை சோதிக்குது. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல, இனிமே வரப்போறதுதான் பெரிய பிரச்சனை. இன்னும் 2-3 நாளைக்கு நீ ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பாத. சூழ்ச்சி உன்னை சுத்தி கிடக்குது, சூதானமா நடந்துக்கோ. இந்தாம்மா, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம கிளம்பு. ஐயா, நான் காசுக்காக சொல்லல, அம்மாவை காக்கிறதுக்காக ஆத்தா சொல்ல சொன்ன வாக்கு இது.
கிளம்புமா, இந்தாம்மா கிளம்பு. ஆத்தா அம்மனை மனசுல நினைச்சுக்கோ, கவலை கரை தாண்டி போயிடும். பார்த்து கவனமா இருந்து காத்தா. போமா. ஒரு நிமிஷம், மேடம் வந்துட்டாங்க, நான் உன்னை கூப்பிடுறேன். என்ன ஆச்சு பெருமாள்? யார் ஸ்கூலுக்கு சீல் வச்சது? மேடம், நம்ம கொடுத்த ரினியூவல் லெட்டர்ல நம்ம ஸ்கூல் நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஸ்கூலுக்கு சீல் வச்சிட்டாங்க மேடம். வேற ஒருத்தங்களுக்கு கைமாத்த போறாங்களா மேடம்? பெருமாள் என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி தானே லெட்டர் ரெடி பண்ணி அதை தானே என்கிட்ட படிச்சு காட்டி கையெழுத்தெல்லாம் வாங்குனீங்க. அப்புறம் எப்படி? அதான் மேடம், எனக்கும் ஒண்ணும் புரியல மேடம். லெட்டர் எப்படி மாறுச்சுன்னு தெரியல மேடம். என்ன தெரியல? கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கு 4 எழுத்து படிச்சிருந்தா தானே ஏதாவது புரியறதுக்கு. யாராச்சும் ஏதாச்சும் நீட்டினாங்கன்னா கண்ணை மூடி கையெழுத்து போட்டுற வேண்டியது. இவங்க பண்ண முட்டாள்தனத்தால இப்ப ஸ்கூலு கை மாற போகுது. வரவங்களும் எந்த மாதிரின்னு தெரியல. பாவம், இந்த பசங்களோட எதிர்காலமும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. படிக்காத இவங்க ஒருத்தவங்க பண்ண தப்பால இப்ப எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்க. ஏண்டி ஓட்டு வாங்க மேடையில என்ன நம்ம பெருசா பேசணும்? படிப்பை வளர்க்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது, படிப்பு மேல பிடிப்பு இருந்தா போதும்னு சொன்ன உன்னோட பிடிப்பு இப்ப எல்லாரையும் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பார்த்தல. நீ என்னைக்கா இருந்தாலும் படிக்காத தற்கூரிதான். நீ இந்த பதவிக்கு எந்த விதத்திலயும் லாக்கே இல்லாதவ. அதுக்கு நீ பண்ண இந்த முட்டாள்தனம் அதுதான் சாட்சி. சாதாரண ஒரு லெட்டர் மேட்ரு, இதுவே உனக்கு சரியா பண்ண தெரியல. நம்ம போடுற கையெழுத்து பல பேரோட வாழ்க்கைய மாத்தணும். அந்த நீ போட்ட கையெழுத்து எல்லாத்தையும் ஏமாத்திருக்கு. தகுதியே இல்லாத உன்னை இந்த பதவியில உட்கார வச்சா என்ன பண்ணுவன்னு இப்ப நிரூபிச்சு காட்டிட்டல. அன்னைக்கே நான் சொன்னேன், யாராச்சும் என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப கைத்தட்டு வாங்குற மாதிரி பேசினதும் அத்தனை பேரும் நம்பிட்டீங்கல்ல. என்னடி அமைதியாவே இருக்க? அப்படி நீட்டி முழங்கி பேசுவல்ல, இப்ப பேசு. என்னங்க இது? என்னால இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படி இந்த ஸ்கூல் இப்போ திரும்ப திறக்கிறது? இவங்க கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? இவங்களுக்கு இப்ப பதில் பேசி எதுவும் ஆக போறது இல்லாமதான். முதல்ல நம்ம தாசில்தார நேர்ல பார்த்து லெட்டர் மாறின விஷயத்தை எடுத்து அதை அவருக்கு புரிய வைக்கணும். டேய், இப்ப எதுக்கு அவளை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சொல்ல வந்த விஷயத்தை சுத்தி வளைக்காம சொல்லு. இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. மா, உன் புருஷன் கஷ்டப்பட்டு காப்பாத்தின ஸ்கூலு இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சுமா. டேய், என்னடா சொல்ற? டேய், லூஸ் மாதிரி வளராதடா. அந்த ஸ்கூலத்தை நம்ம அமுதாப்புல மீட்டி கொடுத்துருச்சுல, அப்புறம் என்ன கை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ற? என்ன மப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? மப்பு யோ, நான் தெளிவாதாயா பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் விஷயம் தெரியாம இருக்கீங்க. மீட்டு கொடுத்த மகாராணி தான் ஸ்கூல தாரவாத்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு தான் படிக்க தெரியாத அவங்கள அவ்வளவு பெரிய பதவியில உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப என்னாச்சு? இந்த அம்மா படிக்காம எல்லா பேப்பர்லயும் சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு அமுதா அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. அந்த ஃபைல்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னு தெரியுமாமா?
இந்த ஸ்கூலை இனிமே எங்களுக்கு நடத்த விருப்பம் இல்லைன்னு எழுதியிருக்கு. அது என்னன்னு தெரியாமலேயே கையெழுத்து போட்டதுனால வந்த பிரச்சனைனால இப்ப நம்ம ஸ்கூலுக்கு சீல் வச்சிருக்காங்க. டேய் என்னடா சொல்ற? டேய், அது வேற ஒருத்தர் கைக்கு மாற போகுதுமா? அப்புச்சி மேல இருந்த அக்கறை கொஞ்சமாவது ஸ்கூல் மேல இருந்திருந்தா இதெல்லாம் நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். அவங்க சிந்தனை தான் அவங்க பிறந்த வீட்லயே இருக்கு. அத்தை, இது எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஃபைல்ல இருந்த பேப்பர் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நானும் எல்லா இடத்துக்கும் போய் பேசி போராடி பார்த்துட்டேன். திரும்ப இந்த ஸ்கூல் நம்ம கைக்கு கிடைக்கணும்னா அதை வாங்கினவங்களுக்கு நாம 30 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்கணுமா? 30 லட்சமா? லட்சமா? அந்த பணத்தை கூட நம்ம உடனே கொடுத்தாதான் பள்ளிக்கூடம் நம்ம கைக்கு கிடைக்குமா? அத்தை, நானும் பணத்துக்காக போராடிட்டு தான் இருக்கேன். டேய் வடிவேலு, வாடா போலாம். எங்கம்மா? பேசாம என் கூட வாடா. இப்போ நீங்க எதுக்குங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? நான் பண்ணது தப்பு தானே? நீங்க மட்டும் ஏன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நீ கஷ்டப்பட்டு போராடின மொத்தமும் வீணாயிடுச்சு அமுதா. இப்ப நான் உனக்கு ஆறுதல் சொல்லவா, இல்ல நீ தெரியாம பண்ண தப்புக்கு கோவிச்சுக்கிறதான்னு தெரியல அமுதா. என் மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நாம எப்படி அம்புட்டு பெரிய தொகைய ரெடி பண்ண போறோங்கிறதா. யாருக்கிட்ட என்னன்னு போய் கேக்குறது? நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் உதவக்கூடிய செல்வ மாமாவும் இப்ப ஊர்ல வேற இல்ல. அவர் போன் கூட ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னவோ இந்த ஸ்கூல் நம்ம கைக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல. எங்க அப்பாவோட ஆசைய உன்னால நிறைவேற்ற முடியாம போயிருச்சு அமுதா. அத நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்லவங்கள கடவுள் சோதிப்பா, அப்புறம் நல்லது பண்ணுவாங்கிறதுலாம் சுத்த போய். நமக்கு நல்லதே நடக்காது போல. அந்த கடவுளுக்கு கருணையே இல்ல. டேய், மனுஷங்க நாம பண்ற தப்புக்கு அந்த கடவுளை குத்தம் சொல்லி என்னடா பண்ண? எல்லாமே என்னோட அஜாக்கிரதையால வந்தது. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அமுதா கண்ணு, நான் உன்னை மனசுல வச்சு சொல்லலாமா? அந்த டாக்குமெண்ட மாத்தி வச்ச திருட்டு பயல தான் சொல்றேன். டேய் வடிவேலு, மா இந்தம்மா. இந்தாடா மாணிக்கம், இதுல 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத கொண்டு போய் யார்கிட்ட குடுக்கணுமோ அவங்களுக்கு உடனடியா கொடுத்து உங்க மாமாவோட பள்ளிக்கூடத்தை திரும்ப மீட்டு வர சொல்லு. இந்தா புடி. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ட. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். உங்களுக்கு படிக்க தெரியலனாலும்
படிச்ச யாரையாவது கூட வச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பண இழப்பு வந்திருக்காது. இது எனக்கு பெரிய தொகை தான். ஆனா நான் இழப்பாவே நினைக்கல. இந்த பள்ளிக்கூடத்தை நான் இழந்திருந்தாதான் அது எனக்கு ஒரு பெரிய இழப்பா இருந்திருக்கும். அப்புறம் சார், நான் கேட்ட தொகையை அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க அந்த ஸ்கூலை அவங்களுக்கே ரெனியூவல் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். அம்மா, படிக்க தெரியாம திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு ஸ்கூலை கொடுத்துட்டாரு, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சரியா? பலரோட தகுதியை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கும் அதுக்கான தகுதி இருக்கணும். கல்வின்றது வியாபாரமா கூட இருக்கலாம், ஆனா அது விளையாட்டாயிடக்கூடாது. உயர்ந்த நோக்கம் வச்சிருக்க, அது நல்லபடியா தொடர்ந்து நடத்த என்னோட வாழ்த்துக்கள்மா. கவனமா நடந்துக்க. நன்றி சார். வரேம்மா. வரேன் சார். வாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு தரேன். நீங்க நாளையில இருந்து ஸ்கூலை திறக்கலாம். ரொம்ப நன்றி. அமுதா, அமுதா, என்னம்மா, என்னாச்சு? ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ என்ன அடிப்ப? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன நீ சும்மா சும்மா அடிச்சுட்டே இருக்க அவனை? பொம்பளை புள்ள சும்மா கைய நீட்டிட்டே இருக்க. குடும்பம் நடத்துறவளுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இவர் பண்ண காரியம் மட்டும் நல்லாவா இருக்கு? குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க பண்ற காரியமா இது? நியாயமா இவர் பண்ண தப்புக்கு ஸ்கூல் மத்தியில வச்சு அடிச்சு வெளுத்திருக்கணும். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்கேயோ நடந்த பிரச்சனைக்கு இங்க வந்து அவன் மேல கோவத்தை காட்டுற. நான் தப்பான ஃபைல்ல கையெழுத்து போட்டு பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடினாங்களே, அது காரணம் யாரு? இதோ நிக்கிறாங்களே, உங்க புள்ளதான். இவருதான் நான் சரியா ரெடி பண்ண ஃபைல மாத்தி இம்புட்டு குழப்பமும் நடக்க காரணமா இருந்தது இவங்கதான். இப்படி பண்ணவங்களை அடிக்காம என்ன பண்ண சொல்லுதிய? நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சொல்லுங்க. மா, நான் எந்த பையிலையும் பார்க்கவும் இல்ல, அத நான் மாத்தி வைக்கவும் இல்ல. இவங்க சொல்ற கதையை நீ நம்பாதமா. ஒரு கெட்டவன் நல்லவனாவே மாறக்கூடாதுல. இப்படி திருந்தினதுக்கு அப்புறம் அசிங்கப்படுறதுக்கு நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிருக்கலாம். டேய், சும்மா உங்க அம்மா முன்னாடி நடிக்காத. அவங்க நம்பலா நீ திருந்திட்டேன்னு. நான்லாம் நம்ப மாட்டேன். நீ ஒண்ணும் நம்ப வேண்டாம். பெத்த ஆத்தா எனக்கு தெரியும் அவன் திருந்திட்டான்னு. அவன் திருந்தி நல்லவனா மாறிட்டான். நீதான் இப்ப எல்லாத்தையும் தப்பு தப்பா பாத்துட்டு இருக்க. அதான் உன் கண்ணுக்கு அவன் கெட்டவனாவே தெரியறான். நான் இவங்கள தப்பா நினைக்கிறேன். ஆமா, நீதான். நீ படிக்காம கையெழுத்த போட்டுட்டு என் மகனை குறை சொல்றியா? அத்தை, இது படிக்காததுனால மட்டும் வந்த பிரச்சனை இல்ல, ஃபைல மாத்தி வச்சதுனால வந்த பிரச்சனை. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? திரும்ப திரும்ப நான் படிக்கல படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. தப்பு நடந்தது நான் படிக்காததுனால தான் தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே நான் பதவியில இருந்து வந்திருப்பேன். நம்மளால எந்த தப்பும் என் மாமா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். ஆனா தப்ப நான் பண்ணல, உங்க பையன் தான் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க? உன் அப்பாவோட ஆசையில கொஞ்சம் கூட உனக்கு பங்கே இல்லையா? அவங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற பள்ளிக்கூடத்தை இப்படி அழுகணும்னு நினைக்கிற என்ன ஜென்மம் நீ எல்லாம்? 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணதுதான் தப்பு. அந்த பதவியில இருக்கிற நீதான் பார்த்து சூதானமா நடந்திருக்கணும்.
அதை விட்டுப்புட்டு ஏதோ ஃபைல் மாறி போயிடுச்சுன்னு சப்பக்கட்டு கட்டுற. இதானா நீ அந்த பதவியில இருந்து அந்த ஸ்கூலை ஒழுங்கா பாத்துக்கிற லட்சணமா? இவனுக்கு அம்புட்ட அறிவெல்லாம் இல்லம்மா. ஐயோ அத்தை, நான் சொல்ல சொல்றது நிறுத்துவீங்களா? அதான் எல்லா போராட்டமும் நடந்து முடிஞ்சிருச்சுல, திரும்ப நடந்த விஷயத்த பேசி ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நானும் மாமியார் மருமக சண்டையில குறுக்க வரக்கூடாதுன்னு பார்த்தா எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? இந்த பாருங்க, தப்பு யார் பண்ணிருக்காங்கன்னு மேல இருக்க என் மாமனுக்கு தெரியும். அவர் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் அவர் நிச்சயம் தண்டிப்பாரு. இந்த ஏக்கா, எதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ண நீயே? நான் மட்டும் அப்படி பண்ணலனா உன் மாமாவோட ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும். அதானே எல்லாத்துக்கும் காரணமானவங்களை எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்த எங்க அம்மாவே குத்தம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏலே, நான் உன்கிட்ட பேசல, எங்க அக்காட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவன் நியாயமா தானே பேசுறான். இனிமே இவன் ஒருத்தன் வேலைக்கு போனா போதும், அவ பாட்டுக்கு வீட்டை பாத்துக்கட்டும். ஏண்டா, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவது, கிளம்பு. அவ என்ன உள்ளே இருந்து அடக்காக்குறாளா? வந்து சமைக்க சொல்லு, நானும் தம்பியும் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறோம். இந்தா, இத வச்சிட்டு போ. அமுதா, எங்க போயிருப்பா? அமுதா, 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 அமுதா. மாமா, அமுதாவை காணும் மாமா. என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? பின்பக்கம் ஏதாவது பாத்தியாடா? குளிக்க ஏதாவது போயிருப்பாடா? எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் மாமா, வீட்டுக்குள்ள எங்கனையும் இல்ல. காலையில இருந்து வெளியும் போகல. ஏக்கா, உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போறா. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, திரும்ப ஏதாவது ஆரம்பிச்சிடாத. டேய், அவ எங்க போயிருக்க போறா? பக்கத்துல எங்கேயாவது கோயில் போயிருப்பா. எதுக்கு நீ ஒரு போன் அடிச்சு பாரு. என்னடாச்சு மாமா? போன் நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. எனக்கு ஏதோ பயமா இருக்கு மாமா. டேய், சிக்னல் இல்லாம இருக்கும்டா, இதுக்கு போய் ஏன் பயப்படுற? மாமா, நேத்து அவளை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசிட்டோம். கோவிச்சுட்டு ரூம்குள்ள போனவதான் சாப்பிட கூட வெளியே வரல. இப்ப பார்த்தா அவளை காணோம், அதான் பயமா இருக்கு. ஆத்தாவ மானும் பண்றது பண்ணிட்டு இப்ப பயந்துகிட்டு இருக்கீங்களா? சரி வா, பக்கத்துல போய் எங்க இருக்கான்னு பாப்போம். மாமா, நான் எதுக்கும் அப்பச்சி வீட்டுக்கு போய் பாக்குறேன், நீங்க பக்கத்துல கோவில்ல போய் பாருங்க. சரி வா போலாம். செய்த செஞ்சு போட்டு முழிக்கிற மொழிய பாரு.